தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இதுதான் நான் களத்தில் பார்த்துருக்கிறேன். 100 நாள் நடைபயணத்தில் சாதாரண கோபம் கிடையாது. இப்போ ஒரு அலையா வீசிட்டு இருக்குது. இந்த அலை இன்னொரு 3 மாதத்தில் பேரலையா சுனாமியா திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும். அந்த அளவுக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கல. வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்பு வெறும் அறிவிப்புகள் தான் வந்தது. தேர்தலுக்கு பிறகும் வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கிறது. விளம்பர அரசு இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட். டிஎம்கே இஸ் ஜஸ்ட் an advertisement கவர்மெண்ட். வெறும் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், அவ்வளவுதான். அறிவிப்புகள். இன்னொரு 4 மாதம் தான் இருக்கு. இன்னொரு 3 மாதம் தான் இருக்கு. இந்த 3 மாதத்துல இவங்க ஆட்சி போகுது. இப்போ இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம்? இந்த திட்டம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீ அறிவிச்சிருக்கணும். இப்ப கடைசி 3 மாதத்துல அறிவிச்சு அந்த திட்டம் எங்க போகுது, என்ன நடைமுறையில் வரப்போகுது, அதுக்கு என்ன நிதி இருக்கு? இப்படி தினம் ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் இது தேவையில்லாத ஒன்று. காரணம், எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல். இது 2002, 2004, 2005 செய்யப்பட்டது. ஏன்னா இடைக்காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, எத்தனை கள்ள ஓட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு 2 வாக்குகள் இருக்கு, 2 இடத்துல வாக்குகள் இருக்கு, இதெல்லாம் களை எடுக்கணும். ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்தில், இடைத்தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்து ஆர்கே நகரும் சரி, ஈரோடு இடைத்தேர்தலில் 44,000 கள்ள ஓட்டு. ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் 10,000 பேர் இறந்திருக்கின்றார்கள். அவங்க பேர்லாம் நீக்கணும். 2 வாக்குகள் வைத்திருக்கிறத நீக்கணும். இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கு ஒரு வாக்கு தான், அதுவும் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு வாக்குகள். இது ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது? என்ன பிரச்சனை? இப்ப இந்த பிஎல்ஓ யாரு? பிஎல்ஓ மாநில அரசினுடைய அதிகாரிகள், தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள். தேர்தல் ஆணையம் அவங்கள பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தக்காரங்களாம் கிடையாது. அவங்க எப்படி நம்ம தவறு செய்ய போறாங்க? மாநில அரசு மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா? ஆனா அது மீறி திமுக தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ காணொலி காட்சிகள் இருக்குது. எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வருது, வீடியோஸ் வருது. திமுக காரங்க உட்காந்துட்டு சரி செஞ்சுட்டு இருக்காங்க, லிஸ்ட சரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இது திமுக நேற்று செய்த போராட்டம் மக்கள் அவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தை திசை திருப்புகின்ற ஒரு செயலா நான் பார்க்கிறேன். கோபம் ஒரு பக்கம், எந்த திட்டமும் நடைமுறையில் இல்ல. இவங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல வாக்குறுதியில மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் நிறைவேற்றுவதில். அது மட்டுமல்ல, தினம் ஊழல், 888 கோடி ரூபாய் ஊழல். இது நகராட்சி நிர்வாகத்துல இடி கிட்டத்தட்ட 250 பக்கம் குற்றப்பத்திரிகை தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்கு. ஆனா அது மீறி நடவடிக்கை எடுக்க, அதை வச்சு நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2000 கோடி ஊழல். கனிம வள கொள்ளை தென் மாவட்டத்தில் 3 மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை 1000 கோடி. மணல் கொள்ளையில 4800 கோடி. டாஸ்மார்க் ஊழல், டாஸ்மார்க்ல சும்மா போக்குவரத்து மட்டும் 1000 கோடி ஊழல். ஆனா டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட 30,000 கோடி ஊழல் வந்திருக்கிறோம். அதுல நெல் எடுத்துட்டு போறதுல 200 கோடி. இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் தினம் வந்துட்டு இருக்குது. ஆனால் மக்கள் இவங்க மேல மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க, திமுக மீது. அதை திசை திருப்புகின்ற வகையில பிஜேபி பண்ணிட்டாங்க, மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க. என்ன எஸ்ஐஆர்னா என்ன? ஒரு தேர்தல் அங்க வாக்காளர்களை பட்டியல சரி செய்யறது தான் எஸ்ஐஆர், அவ்வளவுதான். இதுல எப்படி ஏமாத்த முடியும்? யார் ஏமாத்த முடியும்? இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும். திமுகவை யாரும் ஏமாத்த முடியாது. இந்த விஷயத்துல எல்லாமே கிளீனா பட்டியல் வச்சிருக்கிறாங்க, லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதாவது சயின்டிபிக் கரப்ஷன்னா திமுக தான். ஆனா இதுல போய் திமுக இந்த விஷயத்துல ஏமாத்த முடியுமா? அதுவும் திமுக ஆளுங்கட்சிங்க. ஏமாற்று வேலை. இந்த போராட்டமே ஏமாற்று வேலை. எவ்வளவு பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, அதை விட்டுட்டாங்க. கல்வித்துறை நாசமா போயிடுச்சு, மருத்துவத்துறை ஒண்ணுமே இல்லை, விவசாயிகள்லாம் இன்னைக்கு எல்லாம் மிகுந்த கோப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். 3 ஆண்டுல தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை. இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இல்ல. இது போன்ற செயல்களில் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு எஸ்ஐஆர் அவங்க ஓட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்க எடுத்துட்டு போக முடியும்? எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இப்ப இருக்கிற டெக்னாலஜி யார் வேணா கேட்கலாமே.
இப்போ டிராஃப்ட் லிஸ்ட் வந்து டிசம்பர் வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி வெளியிட போறாங்க. அதில் சரி பார்க்கறதுக்கு ஜனவரி 31 வரைக்கும் டைம் இருக்கு. அதனால இது எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும். அது இது வந்து ஒண்ணுமே நடக்காதது வந்து ஐயோ புலி வந்துருச்சுன்னு சொல்ற கதை தான் இப்போ திமுக செய்யறது. ஒண்ணுமே வரல, ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அதாவது இவங்க கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும், திமுக கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும் இந்த எஸ்ஐஆர் இது. அது மாத்தி இவங்களுக்கு முன்கூட்டியே இவங்க போய் விளம்பரத்துக்காக வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று பீகார்ல வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் போட்டாங்க, தேர்தல் கணிப்பு. அதுல வந்து முழுக்க வந்து பாருங்க, இன்னொரு 14 இன்னொரு வந்து கருத்து கணிப்பு இல்ல, இது கருத்து திணிப்பு, அவங்க போலியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸோட. அது என்ன, அதாவது ஒரு ஊடகம் செஞ்சு சொன்னா பரவாயில்ல, எல்லா ஊடகமும் இந்த கருத்தை தான் ஒரே இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் 2 நாள் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.